அனைவருக்கும் டிவைன் ஹீலேஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஜீவசமாதிகள், ஆறாவை சுத்திகரிக்கக்கூடிய இடங்கள், அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆறா எப்படி அசுத்தமாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு முன்னே அசுத்தம் எப்படி ஆகுதுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொந்த அலுவல் காரணமாக வெளியில் போகிறோம். வெளியில் போனோம்னா எல்லா இடங்கள்லையும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பல இடங்களில் அசுத்தங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்கள், எதிர்மறையான எண்ணம் கொண்ட இடங்கள், இப்படி நிறைய இடங்கள் இருக்கும். இன்னும் சுடுகாடு கடந்து போகிறது, அல்லது பிணங்களை எரிக்கக்கூடிய இடத்த கடந்து போகிறது, அல்லது எதிர்மறையான அசுத்தமான நிறைந்த இடங்களுக்கு போகிறது, எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவங்க கூட நம்ம இருக்கிறது, இவைகளெல்லாம் நம்மளுடைய ஆறவை சிதைக்கக்கூடியது தான். இது நம்மளுடைய ஆறாவை உடைக்கக்கூடிய தன்மைகள் அதற்கு இருக்கிறது. நம்முடைய ஆறா எவ்வளோதான் சுத்திகரிப்பு இருந்தாலும் இவையெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள் ஆறாவை இப்படி செய்யும். எப்படி ஒரு ஊதுபத்தியை நம்ம ஒரு அறையில் பற்ற வச்சுட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மைண்டில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகுதோ, அதே மாதிரி தான் எதிர்மறையான எண்ணங்களும் சூழ்நிலைகளும் அப்படி தான் உருவாகுது. ஆனால் அது நமக்கு தெரியறதில்லை. அது நிகழும்போது அது நமக்கு தெரியறதில்லை. எதிர்மறையான எண்ணங்கள், சக்திகள் நம் மனதில் உண்டாகும் பொழுது, எதிர்மறையான எண்ணம் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகளில் பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் உடல்நிலை சரியில்லாத போகும். நமக்கே அடிக்கடி ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் அதனால் இண்டிகேட்டர்கள் இதெல்லாம். ஏதாவது ஒரு பொருள் தொலைகிறது, அல்லது உடையிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்மறையான சிந்தைகள், எதிர்மறையான சக்திகள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா, இந்த எதிர்மறையான சக்திகளை மிக வேகமாக சுத்திகரிப்பு செய்வதில் ஜீவசமாதிகள் தான் முதலிடத்தில் இருக்கிறது. நிறைய இருக்குது. கடலில் குளிக்கிறது, அப்புறம் உப்பு நீரில் குளிக்கிறது, இன்னும் நிறைய இருக்குது சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சள், பச்சை கற்பூரம், இதெல்லாம் ஆன்மாவை சுத்திகரிப்பு, நேர்முறையான சக்திகளை கொண்டு வரதில் முதலான இடத்தை தான் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஜீவசமாதிக்கு இணையாக வராது. ஏன்னா அது எப்படிப்பட்ட கர்மாக்களையே தூக்கக்கூடிய அளவுக்கு ஜீவசமாதிக்கு நிறைய சக்தி இருக்குது. என்ன காரணம்னா, தெய்வங்கள் எல்லாமே அடியானுக்கு அடியான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வங்கள் எல்லாமே அவருடைய அடியார்களுக்கு அடியார்களாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு வேண்டுதலை நாம் நேரடியாக கேட்கும்போது தெய்வங்களிடமிருந்து வரலைனாலும் மகான்கள் மூலமாக நமக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ஏன்னா மகான்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ அவங்களுக்கு சக்தி இருக்குது. நம்ம சக்தியை புதுப்பித்து கொள்ள இந்த மாதிரி ஜீவசமாதிகளை நம்ம அடிக்கடி போகணும். இந்த அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நிறைய கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் பூர்வமாகவே புவியீர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நாட்களில் வான் சக்தி அதிகமாக இறங்கும். அதனால தான் நிறைய அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கோயிலில் இப்போது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு காரணமும் இந்த வான் சக்தி, தெய்வீக அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தெய்வீக அலைகள் நம்ம மேலேயும் படணும் அப்படின்றதுக்காக தான் பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் போகிறோம். இது அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நிறைய இடங்களில் முனீஸ்வரன் கோயில், அப்புறம் இன்னும் நிறைய வீரபத்திரன் கோயில், இந்த மாதிரி கோயில்கள், காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் அமாவாசை அன்னைக்கு தீய சக்திகளெல்லாம் மிக வேகமாக சீக்கிரமாக விரட்டுறதுக்கு செய்வாங்க. ஆனால் அது தீய சக்திகளை விரட்டுறது மட்டும் இல்லை, தெய்வீக சக்திகளை கொண்டு வர்றதுக்கும் அமாவாசை உகந்த நாள் தான். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அன்றைக்கி என்னென்னா அறிவியல் பூர்வமாக கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். மிக வேகமாக தெய்வீக ஆற்றல்கள் பரிமாற்றம் செய்யக்கூடிய இடங்கள், நேரம் அது. அதனால தான் அதை அப்படி சொல்கிறாங்க. மேலும் இரவு நேரங்களில் அந்த ஜீவசமாதிகளில் தங்குறது இன்னும் பல சிறப்புகள். நம்முடைய கர்மாக்கள் எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய தன்மை அந்த ஜீவசமாதியில் இருக்குது. அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால நம்ம தங்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய உடல், மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் புத்துணர்வாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். நிறைய வேலை வாய்ப்புகள், திருமண தடைகள், இந்த மாதிரி பண வரவு, இதற்கெல்லாம் ஜீவசமாதிகளில் தங்கும்போது மிக வேகமாக நமக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் அதை பண்ணியிருக்கிறாங்க. நாமும் அதை அனுபவிச்சிருக்கிறோம். நிறைய இடங்களில் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்குறோம்.
ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடங்கள்ல மிக சக்தி வாய்ந்த, சாதாரணமாக காசு பணம் செலவு இல்லாமையே ஒரு பெரிய மகா சக்திகள் இறங்கக்கூடிய இடங்கள் அந்த ஜீவசமாதிகள். நம்ப திருப் இதில் வந்து கிருஷ்ணகிரி தர்காவில் வந்து அமாவாசை நாட்களில் நிறைய பேர் வந்து தங்குறாங்க. கிராவிடேஷன் அங்கே வந்து நிறைய சக்தி பரிமாற்றங்கள் இருக்குது. நிறைய பேர் நல்ல விஷயங்கள் நடக்கிறதா நிறைய நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து விசாரிக்கும் பொழுது நிறைய சொல்கிறாங்க. இங்கே வந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் நேரம் கிடச்சிச்சின்னா நீங்கள் கூட அந்த இடங்களில் வந்து என்னங்க எந்த ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் நம்ம அங்கே போயிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு, அதாவது அந்த இடங்களில் தங்கும் பொழுது நான் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராது வைக்கிற மாதிரி, நீங்கள் செஞ்சே ஆகணும், உங்கள் இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு செஞ்சால் தான் நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு நிகழ்வுகள் உடனே வந்து அப்ரூவல் ஆகுது. நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் மிக வேகமாக அப்ரூவல் ஆகுது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த நிறைய இடங்கள் இருக்குது. ஜீவசமாதிகள் நிறைய இடங்கள் இருக்குது. நாகூர், திருச்சியில் ஜீவசமாதி இருக்குது முஸ்லீம்களுது. அடுத்தது கிருஷ்ணகிரியில் மிகவும் சக்தி வாய்ந்தது. தொப்பூர்லேயும் நல்ல சக்தி வாய்ந்த ஜீவசமாதிகள் இருக்குது முஸ்லீம்களுது. இது இல்லாமல் நிறைய சித்தப்புருஷர்களது 27 நட்சத்திரங்களுக்குரிய 27 இடங்கள் ஜீவசமாதிக்குரிய இடங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் போயிருக்கிறோம். போய் அதனுடைய அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பரவன் என்று பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.